உனக்கு ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்காக நீ எந்த எல்லைக்கு போவன்னு எனக்கு தெரியும்யா. என்ன என்ன பாக்குற? முதல்ல நான் யாருன்னு தெரியுமா? நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? ஏய், நீ எனக்கும் எங்க குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் உன் புள்ள கையால தாலி கட்டிக்கிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். இப்ப சொல்றையா, இப்ப சொல்றேன். இந்த குடும்பத்துல நடந்த அத்தனை அசம்பாவிதத்துக்கும் நான் ஒருத்திதான் காரணம். அவ்வளவு ஏன், உன் பொண்ணு குழந்தை இல்லாம இருந்தாலே, உன் புள்ள ஜெயிலுக்கு போனதுக்கு, நீ எலெக்ஷன்ல தோத்ததுக்கு, எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம். பழசையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு ஈஸ்வரமூர்த்தி. உன்னால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? பத்தல பத்தல, உன்னை பழி வாங்கினதே எனக்கு எதுவும் பத்தல. உன் கூடவே இருந்து உன்னை கொஞ்சம் கொஞ்சமா உன் பேரையும் புகழை அழிச்சு உன்னை பரலோகத்துக்கு அனுப்பணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ முந்திக்கிட்ட. இதுவும் நல்லதுக்குதான். இப்ப என் சுயரூபம் தெரிஞ்ச உடனே நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? இப்பவே உனக்கு டிக்கெட் கொடுத்தாரலாம். ஏய், போட்டு தள்ளுடா இவனை. ஏய், நீ என்ன போட்டு தள்ளுறது? அதுக்கு முன்னாடி நான் உன்னை போட்டு தள்ளுறேன். என்ன மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மீனாட்சி பத்தி? இவ்ளோ பிளான் பண்ண தெரிஞ்ச எனக்கு இந்த துப்பாக்கில இருக்கிற தோட்டாவை எடுக்க தெரியாதா என்ன? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் என்ன பத்தின உண்மை தெரியறப்போ அப்ப நீ இந்த துப்பாக்கியை எடுத்து என் நெத்தியில வைப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே நான் கெஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் இந்த துப்பாக்கில இருக்கிற தோட்டாவை எல்லாத்தையும் கழட்டி தூர வீசிட்டேன். அது வெறும் வெத்து துப்பாக்கி, ஒன்ன மாதிரியே. இது தெரியாம இத தூக்கிட்டு வந்து என்ன சுட பாக்குற? என் குடும்பமே சின்ன பின்னமா போச்சியா. அதுக்கெல்லாம் பழி வாங்க வேண்டாம் நானு, அதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாம் நானு.